கூகுள்ல எடுத்து போய் அவன் பேரெல்லாம் அடிச்சு பார்த்தா அம்புட்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணணும். வாழவே தெரியாதவர்கள் காதலை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் என்னென்று படித்து கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ். 18 வயசுக்கு 63 வயசுக்கும் முடிச்சு போடலாமா? முடிச்சு போட்டு தன் வாழ்க்கை அழகாக முடித்தவர்கள். 18 வயசு மனைவி மடியில இருந்து தன் கடைசி மூச்சை விட்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த படங்கள் கதைகள் சில சித்தாந்தங்களை கொடுத்துச்சு. நான் ஒன்றை சொல்லுகிறேன், அப்பதான் அதனுடைய நச்சுத்தன்மை உங்களுக்கு புரியும். என்ன சித்தாந்தம்? அதாவது ஒரு ஆண் பெண்ணோட வாழணும் என்ற ஃபர்ஸ்ட் ஷரத்து. நிறைய ஷரத்துகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷரத்து அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தலைவர் வேணும், உங்க ஊர் ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் வேணும், நாட்டுக்கு ஜனாதிபதி வேணும். 2 தலைவர் இருந்தா 2 பேர் மெம்பர்ல ஏறுவாங்க. 4 பிரின்சிபல் இல்ல ஒரு டீச்சர் 2 மணிக்கு போவா, ஒரு டீச்சர் 1 மணிக்கு போவா, ஒரு டீச்சர் 10 மணிக்கு போவா. இந்த படங்கள் என்ன கொடுத்துச்சு தெரியுமா? எல்லாம் சேர்த்து சமத்துவம். எங்களை பார்த்துச்சு, என்ன கருப்பு உடப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையான்னு கேட்டுச்சு. அந்த பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? அவங்க என்ன விரும்புறாங்களோ அது உடுக்கணும், அவங்க எங்க போக ஆசைப்படுறாங்களோ அங்க போகணும். நீங்க என்ன அடக்குறீங்க? நீங்க என்ன கருப்பா உடுப்பு வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு நடக்க இயலாதா? அவங்களுக்கு ரோட்ல போக இயலாதா? நீங்க துணைக்கு வேணுமா? அவங்களுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு 4 பொம்பளைய காட்டினாங்க. ஸ்விமிங் பூல்ல மேல குதிக்கிற மாதிரியும் வேகமா சைக்கிள் ஓட்டுற மாதிரியும் காட்டி, ஒரு பொம்பளைக்கு எல்லாம் முடியும்பா, எல்லாம் முடியும். அடே, முடியுமா முடியாதா அதுவில்ல பிரச்சனை. பெண்ணுக்கு ஒரு 1000ல் ஒரு பெண் வேறையா இருப்பான், 1000ல் ஒரு ஆம்பளை வேற மாதிரி நிற்பான். ஆனால் எல்லா பெண்ணுக்கும் எது முடியும் தெரியுமா? 4 பிள்ளைய வீட்டுல வச்சு ஆகப்பெரிய, நான் சிறுவர் உளவியல் பேசியிருக்கிறேன், என் பிள்ளைகளோட என்ன 2 நாள் மனைவி இல்லாம வச்சா போதும். இவ்வளவு இறக்கமா நடக்கிற எனக்கே தலைவலிக்கு. என்னடா இவ்வளவு அதாபு தர்றாங்க? அங்கால வந்து உண்டை கேட்கிற நேரம் இங்கால வந்து உண்டை கேட்பாங்க. ஆனால் பெண்ணுக்கு அதை சமாளிக்கலாம், அற்புதமா சமாளிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு சிலதை அல்லாஹ் இலகுவாக்கி இருக்கிறார், அவர்களுக்கு சிலதை அல்லாஹ் இலகுவாக்கி இருக்கிறார். இந்த தத்துவம் புரியல. சமத்துவம் என்ற கொள்கை உண்டாக்கி இஸ்லாத்தை எதிர்க்க பார்த்தார்கள், அழிந்து போனார்கள். என்னாச்சு? இஸ்லாத்தை எதிர்க்க வந்தவர்களை நினைக்கிறேன், அந்த கொள்கை எதுக்கு உண்டாக்குனாங்க எனக்கு தெரியல. ஆனா எங்களை டார்கெட் பண்ணி நிறைய பேசினார்கள். என்ன கருப்பு கருப்பா கொடுக்குறீங்க, வராதீங்க. பிரான்ஸ்ல தடை போட்டாங்க, தலையை மறைக்க இயலாது, உன் தலையா மறைச்சோம், எங்க தலையை மறைப்பதற்கு அவர்களிடம் கேட்கணும் என்றார்கள், வேணாம் என்றார்கள். இப்படி எல்லாம் செய்தார்கள். பெண்ணுக்கு சுதந்திரம் உண்டு என்றார்கள். எந்த சுதந்திரமாச்சு தெரியுமா? ஹஸ்பண்ட் 10 மணிக்கு வீட்டுல, வைஃப் 12 மணிக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறேன், நான் வர்றேன் வீட்டுக்கு. ஹஸ்பண்ட் பக்கத்துல இன்னொரு மகன் இருக்கிறேன், யாருப்பா? பெஸ்டி, திஸ் இஸ் மை பெஸ்டி. பெஸ்டி என்ன பிரச்சனை இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லாம் மாறி உங்களுடைய உறவுகள் இருப்பார்கள் யூகேவில், உங்க உறவுகள் இருப்பார்கள் ஐரோப்பால. அடித்து பேசி கேளுங்கள், என்ன ஆச்சுன்னு கேளுங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா 2 பேர் இருப்பார்கள், கணவன் மனைவியா? கணவன் மனைவி மாதிரி தான் இருப்பார்கள். இவங்க ஒரு பர்கர் வாங்கினா அவங்க பே பண்ணுவாங்க, இவர் வாங்கினதுக்கு இவர் கொடுப்பார். வீட்டுக்கு போனா 2 பேர் ரெண்ட பாதியா பிரிச்சு கொடுப்பாங்க. என்னப்பா லிவிங் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்களா? எப்பயாவது சண்டை மாறி வந்தா பிரிஞ்சிருவாங்களா? அட பாவிகளா, உங்களால வாழ முடியவே இல்லை. என்னாச்சு? நீங்க படித்தவர்களாச்சு, நீங்க பெரும் படித்தவர்களாச்சு, உங்களால ஆணையும் பெண்ணையும் ஏன் ஒட்டி வாழ முடியல? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாப்பா வீட்டுக்கு வருவார், உம்மா பிள்ளைகளை அமைதிப்படுத்தி விட்டு சொல்லுவா, பாப்பா வாராரு டயர்ல, உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்டுவா. அந்த இடத்துல ஆம்பளை ராஜாவாக்கப்படுறான், அந்த வீட்டுல மனைவி ராணி ஆக்கப்படுறான். அந்த குடும்பம் ஓடிச்சு. இன்றைக்குள்ள பெண்களுக்கு இந்த நாடகமும் படமும் கொடுத்து என்ன சித்தாந்தம் கொடுத்துச்சு? எல்லாம் ஈக்குவல்னா ஆம்பளை வந்தா நீ வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, நீனும் வந்தா தெரியாது, போனதும் தெரியாது. எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, வாழ மாட்டீங்க, பிளஸ் மைனஸ் சேராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமத்துவம் என்ற கொள்கை நச்சு கொள்கை. இத நான் கேட்கிறேன், நீங்க நினைப்பீங்க டிவினா வந்து அவன் சிகரெட் அடிங்கன்னு சொல்றான், இப்படி பிரிக்கவா சொல்றான்? சின்ன பிள்ளைக்கு ஒரு உதாரணம் எடுக்கிறேன் சைக்காலஜில.